வணக்கம் நண்பர்களே. ரிப்பன் பில்டிங், சென்னை மாநகராட்சி பில்டிங் முன்னால் போலீஸார் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். என்ன காரணம் என்றால், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 12-13 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருந்தது. அந்த துப்புரவு தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள். காரணம், போக்குவரத்திற்கு இடையூறாக நடைபாதையை ஆக்கிரமித்து காவல்துறை அனுமதி இல்லாமல் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சட்டத்துக்கு விரோதமானது, முதலில் அகற்றுங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உழைப்போர் உரிமை இயக்கம் என்ற சங்கத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு இன்று மதியம் விசாரணைக்கு வருகிறது. அந்த உத்தரவிற்காக காத்திருக்கிறார்கள். அதில் என்ன உத்தரவு வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த அவர்களை அகற்றுங்கள் அப்படின்னு சொல்கிற உத்தரவு ஏற்கனவே ஒரு பெண் ஒருவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இவருடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் அது. ஆனால் உழைப்போர் உரிமை இயக்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரும். மதியத்துக்கு மேலே தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது, அது வரும். ஸோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு பார்க்குறாங்க. இதுக்கிடையில் KN நேரு, சேகர் பாபு இவங்கெல்லாம் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா தகவல்கள் வருது. காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்படுகிறார்கள். காவலர்கள் கொஞ்சம் பலப்பிரயோகம் செய்துதான் இவர்களை அகற்றுவார்களா அல்லது தானாகவே இந்த போராட்டக்குழு கலைந்து விடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி காவலர்களை கொண்டு இவர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டால் நிச்சயம் தள்ளுமுள்ளு ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழல் ஏற்படும். அது மாநில அளவில் போராட்டத்தை தூண்டும் விதமாக அமைந்துவிடும் என்று ஏற்கனவே நாம் ஒரு எச்சரிக்கை பதிவை நாம் இட்டிருந்தோம். இது ஒன்றும் நம்ம கலவரத்தை தூண்டுறதுக்காக பண்ணுறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே வாழ்வாதாரம் பயிற்சின்னு ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்கள போய் மேலும் மேலும் நெருக்கினீங்கன்னா அவங்க அந்த அக்ரஸிவ்னஸ் அதிகமாகும், ஆக்ரோஷம் அதிகமாகும். அப்போ மற்ற மாவட்டங்களுக்கு இது பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதுதான் நம் சேனலின் கவலை. தொடர்ந்து குவிக்கப்படும் காவலர்கள் சூழ்நிலையை அவ்வப்போது நாம் அப்டேட் செய்கிறோம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.